ஒரு கிழமை உங்களை நாங்க சந்திக்கல. அண்ணன் வந்து வெளியூர் போயிட்டார், யாழ்ப்பாணம் போயிட்டார். அதுக்கு முதல்ல இவர் அவரோட ஊருக்கு போயிட்டார். கிரிக்கெட்ல பல தரப்பட்ட விஷயங்கள், என்ன சொல்றது, பெரிய அமல துமளியா தான் இருக்கு. குறிப்பா இலங்கை அணி என்ன நடக்குது, இப்படி ஒரு டீம் நமக்கு தேவைதானா? நாங்க ஒரு சமரியா சொல்லிடலாம். கொஞ்ச நாள் இல்லாதபடியா எங்களுக்கு அடுத்தடுத்ததா விஷயங்கள் வரப்போகுது. T20 உலக கிண்ணத்துக்கான பிப்ரவரியில் நடக்க போறது, குழுக்கள் போட்டிகள் எப்படி நடக்க போன்றது எல்லாம் அறிவிக்கப்பட்டுட்டது. அவை சம்பந்தம் தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பேச போறோம். மறுபுறத்துல இந்தியா சவுத் ஆப்பிரிக்காட்ட சொந்த நாட்டுல வாங்கி கட்டிட்டு இருக்காங்க. 2வது மேட்ச் நடந்துட்டு இருக்குது. மேட்ச் முடிய நாங்க நிறைய கதைக்க வேண்டிய இந்தியாவை பற்றி கென்ன விஷயங்கள் இருக்குது. இந்தியா வெற்றி பெற்றாலும் இந்திய அணி நல்ல முறையில் செல்லவில்லை. இது பற்றி கதைக்க வேண்டியது விஷயங்கள் இருக்கின்றன. இந்த தென்னாப்பிரிக்கா தோல்வி அதற்கு மிகப்பெரிய ஒரு அமைந்திருக்கின்றது. ஏனைய அணிகள் நல்ல முறையில் சென்று கொண்டிருக்கின்றன. இன்னொரு பக்கத்தில் உலக கால்பந்தாட்டம் 2026 நடக்க போகுது. 48 அணிகளும் தெரிவாகிவிட்டன. அவை பற்றி நாங்கள் இந்த வாரத்தில் பேசப்போம். நிறைய விளையாட்டு விஷயங்கள் நிறைய இருக்கு. இலங்கை அணிக்கு பஞ்சம் இல்லை. அடுத்தது இங்கிலாந்து இலங்கைக்கு வர போகின்றது. வரணும் அவங்க. அதுதான் முக்கியமான பிரச்சனையா இருக்குது. ஜனவரியில மழைய பெய்ய வைக்க போறாங்களோ தெரியல. மழை வர நம்ம டீமோட விளையாட வரணுமான்னு கேட்டேன். அவசப்பட்டு வர்றாங்க. என்ன அவங்க வந்து இங்க விளையாடி ஃபோம் ஆயினா தானே அங்கே வேர்ல்ட் கப் இருக்குது. இலங்கையில இந்தியாவிலையும் தானே வேர்ல்ட் கப். அதுக்கு அவங்க ரெடி ஆகிறதுக்காக வர்றாங்க. நாங்க வேர்ல்ட் கப்புக்கு போவோம். வேர்ல்ட் கப் பிராக்டிஸ் மேட்ச் இருக்கு தானே. பிராக்டிஸ் மேட்ச்லயே ரெடி ஆகும் வேர்ல்ட் கப்புக்கு. அந்த ரெடி ஆகும். இப்ப இலங்கை அணியினுடைய அடுத்தடுத்த பாகிஸ்தானோட 3 ஒரு நாள் போட்டியிலையும் தோல்வி, T20 ஜிம்பாப்வேயோட தோல்வி, இந்த மாதிரி இந்த தோல்வி எப்ப வெற்றி பெற்றது? கடைசியா எப்பயோ வெற்றி பெற்றாங்க. இப்போ ஆசியா கிண்ணத்துல அந்த சின்ன டீம் ஒன்றோட வேண்டாம். ஆசியா கிண்ணத்துல லெபனானோட. இனி இந்த ஃபுட்பால் இருக்கு தானே. ஃபுட்பால்ல 208 டீம்ல 206 இருந்தானே இப்ப 197 அப்படி வந்து ஒன்று இருக்கு. அப்படி கிரிக்கெட்லையும் போயிடும். எப்படியுமே முதலாவது இரண்டாவது இடத்துல எல்லாம் இருந்த அணி இப்ப 10, 11, 12 மினி உலகக்கிண்ணம் சாம்பியன்ஸ் ஆஃபில வாய்ப்பு இழந்தோம். T20 உலகக்கிண்ணம் எல்லாம் முந்தி தெரிவு காண் போட்டிக்கு தான் போய் வந்தோம். இந்த முறை ஏதோ 20 டீம் என்ற வழியா தப்பி பிழைச்சு வந்திருக்கிறோம். அதுலயும் இலங்கை, ஆஸ்திரேலியா, ஜிம்பாப்வே குழுவில தான் இலங்கை இருக்கின்றது. அது வர இனி அங்கேயும் இடம் கிடைக்குமோன்னு தெரியல. அதாவது நேற்று ஒரு விஷயம் பார்த்தேன்னா, இலங்கை அணியினுடைய பயிற்சிவிப்பாளர்கள், இலங்கையினுடைய தெரிவுக்குழு, இலங்கையினுடைய தலைமை பயிற்சிவிப்பாளர், இந்த மாதிரி பலர் மீது விமர்சனங்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட ஆரம்பித்திருக்கு. இது நாங்கள் ஏற்கனவே வைக்க ஆரம்பித்துட்டோம். எப்பவோ சொல்லிவிட்டோம். கிட்டத்தட்ட இலங்கை அணி ஆசிய கிண்ணத்துக்கு போவதற்கு முன்பதாகவே சொன்னோம், தெரிவுக்குழுவில் அல்லது அணி தெரிவில் இல்லை சந்திரன். நாங்கள் இந்த நிகழ்ச்சியினை ஆரம்பித்த முதலாவது நிகழ்ச்சி பங்களாதேஷோடு இலங்கை அணி தோல்வியினை சந்தித்த வேளையில் ஆரம்பித்தோம். நான் அப்பொழுதே சொன்னேன் தானே, அணி தெரிவுக்குள் பிரச்சனை இருக்கின்றது, விளையாடுகின்ற 11 பிரச்சனை இருக்கின்றது. துனித் வெள்ளாளகையை தொடர்ச்சியாக வெளியே வைத்து விளையாடுகின்றார்கள். வேறு சிலரை அணிக்குள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. சில தேவையற்றவர்களை தொடர்ந்து கொண்டு வருகின்றார்கள். பானுக ராஜபக்சவை கொண்டு வந்தார்கள். ஜிம்பாப்வே போட்டியில் விளையாடினார். நேற்றைய போட்டியில் இல்லை, வெளியே அனுப்பிவிட்டார். நீங்க கொண்டு வர்றீங்க, ஒரு ஆளுக்கு சான்ஸ் கொடுக்குறீங்களா? முதல் மேட்ச் ஃபெயிலியரா, அடுத்த மேட்ச்லயும் கொடுத்து பாருங்க. இப்ப நேற்று கொடுக்காமல் இன்னும் ஒருவருக்கு நீங்க வாய்ப்பை கொடுத்ததால் என்ன நடந்தது? புதுசா வந்தவரும் எதுவும் செய்யல தானே. புதுசா வந்தவரும் செய்யல, முதல் போட்டியில் வந்தவரும் செய்யல. இதேதான் நடந்தது கடந்த காலங்களில். சாமிங்க கருணாரன் முதல் தர போட்டிகளில் நல்ல முறையில் விளையாடுறாரு, உள்ளூர் போட்டிகளில் விளையாடுறாருன்றது டீமுக்கு கொண்டு வந்தா. ஒரு மேட்சை சான்ஸ் கொடுக்கறது, அதுக்கு பிறகு வெளியேறது. இப்போ எங்களுக்கு எப்பவுமே நல்ல ஒரு உதாரணமாக இருக்கும் மாவனத்தை பற்றி. 7 போட்டிகளில் ஏதோ ஓட்டம் இல்லாமல் தொடர்ந்து டெஸ்ட் போட்டிகள் ஆட்டம் இருந்தாலும் இல்லை நீ விளையாடு. மஹேல ஜெயவர்தன் ஒரு உலக கிண்ணத்தில் போயிட்டு மொத்தமாகவே 10 ரன்னோ ஏதோ அடிச்சுட்டு வந்தார். இல்ல நீ விளையாடு. இன்னைக்கு அவங்க எல்லாம் ஜாம்பவாங்க, லெஜெண்ட்ஸா இருக்கு. இப்ப இருக்க அந்த முகாமைத்துவம் வந்து பெரிய அளவா இந்த அணியை திண்டு தள்ளுது அப்படின்னா சொல்லலாம். அந்த அளவுக்கு பெரிய அளவான, என்ன சொல்றது, அநியாயம் தான் இதெல்லாம். 2013 ஜெயசூரிய தெரிவுக்குழுவின் தலைவராக பொறுப்பேற்றார். அந்த காலம்தான் இலங்கையில் அதிகமான வீரர்கள் அறிமுகம் செய்யப்பட்டது. அதிகமான வீரர்கள் ஒரு அணிக்குள் அறிமுகம் செய்யப்படுகின்றார்கள் என்பது பெருமையே கிடையாது. அது அணிக்கு மிக மோசமான ஒரு இழிவு செயல். ஏனென்றால் இருக்கின்றவர்களை மேம்படுத்தவில்லை, கிடைக்கின்றவர்கள் எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கும். இப்பொழுதும் அதே போன்றது ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இப்பொழுது எப்படி தெரியுமா சந்திர வாய்ப்பு வழங்கப்படுகின்றது? இளையவர்களுக்கு அல்ல, கிழவர்களுக்கு சொல்லலாம். கிரிக்கெட்டில் 30 வயது தாண்டிவிட்டால் அவர்கள் கிழவர்கள் தான். 35, 36 வயதோடு நீங்கள் ஓய்வு பெற வேண்டும். தெரியும் உங்களுக்குமே. பெரிய விராட் கோலி, ரோஹித் சர்மா எல்லாம் 36, 37 வயதிலேயே நீங்கள் காணும் போயிட்டு வாருங்கள் என்று ஃபோர்ஸ் பண்ணி ரிட்டையர்மெண்டோடு அனுப்பினார்கள். அஸ்வின், இந்தியாவை நாங்கள் எடுத்துக்கொண்டார். இலங்கையில் மேத்யூஸ் கூட வரதான் ஓய்வை பெற்றுக்கொண்டார். ரைட், இன்னும் விளையாடி இருக்கலாம் என்ற வாய்ப்புகள் இருந்த வேளையிலும் ஓய்வை பெற்றுக்கொண்டார். 34 வயசில் பானுக ராஜபக்சவை மீண்டும் அழைத்தார்கள். வாய்ப்பு வழங்கப்படவில்லை.
பவன் ரத்நாயக்க 22-23 வயதில் இருக்கின்றார். அவருக்கு இந்த T20யில் நீங்கள் உண்மையாக முயற்சிக்கின்றீர்கள் என்றால் அவர்களை இந்த 2 போட்டிகளில் முயற்சித்து பார்த்திருக்க வேண்டும். இல்லை, நல்லதொரு விஷயம் நடைபெற்றது. தமிழர்களுக்கு பெருமையான விஷயம். விஜயகாந்த் ரியாஸ்கான் சரியான ஒரு அறிமுகத்தை மேற்கொண்டிருக்கின்றார். அவர் 2வது T20 போட்டி ஆசிய கிண்ணத்தில் தான் அவர் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் விளையாடிய போட்டியில் அது ஒரு பெரியதொரு கிரிக்கெட்டாக எடுத்துக்கொள்ள முடியாது அறிமுகம் செய்து கொண்டாலும் நேற்றைய தினம் தான் அவருக்கு நல்ல அறிமுகம் கிடைத்தது. வனிதுகசரங்க 4 ஓவர்களில் 28 ஓட்டங்கள், வியாஸ் 4 ஓவர்களில் 28 ஓட்டங்கள். அது தமிழர்களுக்கு பெருமை, நல்ல விஷயம். இளையவர் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இலங்கை அணியாக பார்க்கின்ற வேளையில் நாங்கள் நீண்ட நாட்களாக ஏன் இந்த ஜெஃப்ரி வெண்டஸுக்கே வாய்ப்பு, ஏன் வனிதுவுக்கு அடுத்ததாக வியாசை எடுக்கக்கூடாது பார்க்கின்ற வேளையில் இப்பொழுது லெக்ஸ்பின் 10 வீச்சாளர்களாக வனிது ஹசரங்க, வியாஸ்கான், துஷான் ஹேமந்த இந்த 3 பேரும் தான் போட்டியில் இருக்கின்றார்கள். துஷான் ஹேமந்த ஜிம்பாப்வே தொடரில் விளையாடியவர், ஆசிய கிண்ணத்தில் நிறுத்தப்பட்டார். இப்பொழுது அவர் அணியில் இருக்கின்றார். வியாஸ்காந்த் நேரடியாக சென்று விளையாடுகின்றார். வியாஸ்காந்தின் தேவை அல்லது அவருடைய பந்து வீச்சு கை கொடுக்கும் என்ற எண்ணத்தில் எடுத்திருக்கலாம். மறுபுறத்தில் நாங்கள் துனித் வெள்ளாளகை தொடர்பில் நீண்ட நாட்களாக பேசினோம். அவரையும் எடுத்திருக்கலாம். ஆசிய கிண்ணத்தில் அவர் ஆசிய எமர்ஜிங்கில் கொண்டு போய் தலைவராக வளர்க்கப் போகின்றோம் என்று அனுப்பியிருக்கின்றார்கள். தலைவராக வளர்க்க வேண்டுமாக இருந்தால் உங்களை அணிக்குள் வைத்துக் கொண்டு உபதலைவர் பொறுப்பினை கொடுத்து வழங்க, அதுதான் தலைவரை வளர்ப்பதற்கான வழிமுறை. அங்க வளர்த்து இங்கே கொண்டு வர முடியாது. இது சகல அணிகளும் இதைத்தான் செய்கின்றன. சில நாடுகளில் புதிய தலைவர்களையே திடீரென்று கொடுத்து வளர்ப்பார்கள். கிரேம் ஸ்மித் தென்னாப்பிரிக்காவின் தலை சிறந்த தலைவராக இருந்தவர் 22 வயதிலேயே அவருக்கு அணித்தலைவரை புதியவராக கொடுத்த சலசலப்பு ஏற்பட்டது. பெரிய வீரர்கள் எல்லாரும் மிகப்பெரிய வீரர்கள் இருக்கின்ற வேளை அந்த துடுப்பாட்டத்துல அந்நேரம் துடுப்பாட்டத்துல மிகப்பெரிய பீக்கா வந்து கொண்டிருக்கிற டைம்லேயே தலைவர் பதவி தூக்கி கொடுத்தாங்க. அது வழக்கின்ற முறை. எனவே அதை செய்ய வேண்டும், அதை இங்கே செய்வதாக இல்லை. யார் இப்பொழுது இலங்கை அணிக்குள் விளையாடுகின்றார்கள், யார் வருகின்றார்கள், யார் போகின்றார்கள், எதுவுமே ஒரு குறிப்பிட்டு இவர்கள் வீரர்கள் இப்படி ஒருத்தர் இருக்கிறாரா இலங்கை அணியில விளையாடினாரா என்ற அளவுக்கு அவ்வளவு வீரர்கள் கிட்டத்தட்ட 40-50 வீரர்கள் அப்படி சுத்தி சுத்தி சுத்தி. எனக்கு தெரிஞ்சு இலங்கை அணியினுடைய படு தோல்விகளுக்கு காரணம் தெரிவுக்குழுவும் இப்ப இருக்கிற நம்ம அண்ணன் ஜெயசூரியவும் தான். நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜெயசூரிய ஒரு கட்டத்தில் வந்த வேளையில் நான் என்னுடைய அந்த நேரங்கள் நண்பர்களுடன் பேசியிருந்தேன். 2013-14 இவர் தான் திண்டு விட்டு போனார். மீண்டும் பொறுப்பேற்றிருக்கின்றார். ஒரு தடவை விட்ட பிழையை மீண்டும் செய்ய மாட்டேன் என்று நம்புகின்றேன் என்று எதிர்பார்ப்பு எனக்கு இருந்தது. அடி வாங்கி இருக்கின்றார், அனுபவப்பட்டிருக்கின்றார் என்று பார்த்தால் இல்லை, நான் அப்படித்தான் என்பது போல் ஜெயசூரியன் செயற்பாடுகள் இருக்கின்றன. அண்மை பயிற்சிகளுக்காக மகனை அழைத்து சென்ற வேளையில் இலங்கையின் முன்னாள் சில கிரிக்கெட் வீரர்கள் வேறு பொறுப்புகளில் முன்னாள் இப்போது விளையாடியவர்கள் அல்ல 80களில் விளையாடியவர்கள் போன்றவர்களோடு எல்லாம் சில இடங்களில் பேசுகின்ற வேளையில் எல்லோருமே இப்பொழுது கை நீட்டுவது ஜெயசூரிய மீது. இன்னொரு விஷயம் சந்திர, T20 இப்பொழுது தர்ஷன் சானுக்கு அணியின் தலைவர் பதவியில் ஏதோ குழப்பம் கொண்டு போய் கொண்டிருக்கு. எனக்கு தெரியல. காய்ச்சல் வந்தா 2 கிழமைக்கெல்லாம் காய்ச்சல் இருக்குமா? அதான் வேணும்னு தூக்கிருக்காங்க. ஆனா ஒரு காய்ச்சல் இல்லைன்னு ஒரு கதை போகுது. அதைத்தான் சொன்னேன். சோஷியல் மீடியாவில் அதெல்லாம் போகும்போது இல்ல அவருக்கு உண்மையாவே காய்ச்சல் தான் உண்டு. ஆனால் பாகிஸ்தானில் இருந்து கிடைக்கின்ற சில தகவல்கள் வீரர்களுக்குள் இருக்கின்ற சலசலப்புகளின் அடிப்படையில் சரித்த சலங்கவை போயிட்டு வாங்கன்னு அனுப்பின மாதிரி கதை ஒன்று இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க முதல் சொன்ன மாதிரி இந்த 30 வயசுக்கு மேற்பட்ட வீரர்கள் எல்லாரையும் அப்படியே அடியோட நிப்பாட்டிட்டு 30 வயசுக்கு உட்பட்ட இளைஞர்களை வச்சுக்கொண்டு இந்த டீம் உருவாக்கி ஒரு 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 10 போட்டியை தோத்தாலும் பரவாயில்ல, நீங்க தோத்து விளையாடுங்க, 1 வருஷம் 2 வருஷம் விளையாடுங்க, இல்ல அதுக்கு சரியாயிரும். ஜாம்பவான்கள் வீரர்கள் என்றதை வச்சு சந்திர தோல்விதானே. அப்ப அதனால சின்ன வயசுள்ள இளைய வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நீ தோத்தாலும் பரவாயில்ல விளையாடு, அதுக்கப்புறம் தோத்து நீ பழகுவார், பழகி அதுல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ். இது என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒரு போட்டிக்கு வாய்ப்பு கொடுக்க அவர் ஒன்றும் சரியா செய்யலையா தூக்கி வெளியில் வைக்கிறது, இன்னொரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுக்குறது அவர் ஒன்றும் செய்யலையா திருப்ப வெளியே தூக்கி வைக்கிறது, இப்படி சுத்தி இருந்தா எப்படி தான் விளையாடுறது? ஒரு புதிய வீரர் அணிக்குள்ள வருகின்ற வேளையில் சந்திர ஒரு குறைந்த ஒரு 10 போட்டியால் விளையாடுவாங்க. இல்ல அவர் பழக்கப்பட வேண்டும். சர்வதேச தூக்கி வைக்கிறது உள்ளுக்குள்ள கொண்டு வர்றது, அதில் அவர் பழக்கப்பட வேண்டும், அடி வாங்க வேண்டும், அனுபவப்பட வேண்டும். ஆடுகளங்கள் அட்மாஸ்பியர் வித்தியாசம் இருக்கின்றது. இவை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு புதிய வீரர்களோடு இணைந்து வருகின்ற வேளையில் அந்த டென்ஷன் பதட்டம் அதில் இருந்தெல்லாம் ரிலீஸ் ஆகி வாரதுக்கே டைம் எடுக்கும். பழைய காலத்தில் முன்னைய காலங்களில் இப்படித்தான் வீரர்களை வளர்த்தாங்க, வாய்ப்புகளை கொடுப்பாங்க. அதுதான் நான் சொன்னேன். அத்தப்பத்து, மஹேல ஜெயவர்தன, குமார் சங்கக்கார கூட வர நிலைமைகள் வந்தன. ஃபெயிலியர்ஸ் வருகின்ற வேளையில் பேக்போனாக இருந்து நடத்தி கொடுத்தார்கள் அணியின் தலைவர்கள். சில வேளைகளில் T20 உலகக்கிண்ணம் வரை கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். இப்பொழுதே குழப்பி விட்டால் இப்பொழுது போகின்ற செட்டப் நல்லா போற மாதிரி ஒரு முகாமித்துவமாக சில வேளைகளை அப்படி யோசிக்கலாம். அல்லது இல்லை பரவாயில்லை போனால் போகட்டும் என்று மாற்றங்கள் நடைபெற போகின்றனவா? இந்த 3 நாள் போட்டித்தொடர் நிறைவடைந்தும் இலங்கை அணி திரும்பி வந்ததன் பின்னர் ஏதாவது மாற்றங்கள் மிகப்பெரிய அளவில் நடைபெறும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்திய அணி பற்றி நிறைய விஷயங்கள் பேச இருக்கோம். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறோம்.